என் தங்கமே, இந்த கருப்பன் மீது அன்பிருப்பதனால் என் பிள்ளை இப்பொழுது என்னுடைய நெற்றிக் குங்குமத்தினைத் தொட்டு என் கண்களோடு பேசுவதற்காக வந்திருக்கின்றாய். என் நெற்றிக் குங்குமத்தை தொட்டவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். என் பிள்ளையே, என்னுடைய கண்களோடு நீ பேசிவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அது மட்டுமல்ல, நீ எதிர்பார்த்த நல்லது ஒன்று உடனடியாகவே உனக்கு நடக்கப் போகின்றது. துரோகிகளை அடையாளம் காண்பித்து கொடுத்து எதிரிகளை உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி பல நல்ல விஷயங்களை இந்த கருப்பன் இன்று உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றேன். என்னுடைய கண்கள் உன்னோடு என்ன பேசிவிடும் என்றுதானே யோசிக்கின்றாய்? என் தங்கமே, அப்பனின் கண்களை உற்று நோக்கிப்பார். உனக்குள் ஒரு தைரியம் பிறந்து விடுகின்றதா? உன்னை விட்டு சென்றது எல்லாம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேர்ந்து விட்டதாக தோன்றுகின்றதா? இந்த உலகமே உன்வசமாகிவிட்டதாக உனக்கு ஒரு உணர்வு வந்து விடுகின்றதா? என் பிள்ளையே, இதுவெல்லாம் வரவேண்டும் உன் அப்பன் என் கண்களை காணும் பொழுது. சாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் இதை நான் சொல்லவில்லை. இந்த கருப்பன் உனக்கு ஒரு வாக்கு தர வருகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த வாக்கின் முடிவில் உன் மனதிற்குள் நிச்சயமாக தெளிவு பிறந்துவிட வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அப்பனின் கண்களை நோக்கி இந்த வாக்கினை கேள். அப்பன் உனக்கு ஆறுதலாக மாறிவிடுவேன். என் குழந்தையே, மன கஷ்டத்திலும் மனம் வேதனையிலும் இந்த அப்பனை காண வந்திருக்கின்றாய். சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பா என்று என் பிள்ளை சொல்கின்றாய். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருப்பது என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையே. எதனால் எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நீ நம்பி வந்திருப்பது உன் அப்பன் இந்த கருப்பனை. அதனால் உனக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ மனதிற்குள் சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய கவலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சரியாக கொண்டு வர வேண்டும். குழப்பத்தை கொடுப்பவர்கள் எல்லாம் நீ குழம்பிவிட வேண்டும் என்றுதானே நினைக்கின்றார்கள். நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளக்கூடாது. முதலில் நீ யார் என்று உணர்ந்து கொள். நீ இந்த கருப்பனினுடைய பிள்ளையாவாய். எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்துவிடக்கூடிய அத்தனை சக்தியையும் கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை விட்டு கொடுத்து விடக்கூடாது. உனக்குள் வரப்போகின்ற தைரியத்தை கொடுக்கப் போகின்றவர் இந்த கருப்பனாவேன். நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் யாரை பற்றிய தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் ஒரு நாளும் எழுந்துவிட வேண்டிய அவசியம் கிடையாது. நடக்கின்ற விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை மட்டும் சரியாக வைத்து கொண்டிருந்தால் சுற்றி நடக்கின்ற இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் எதுவும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போய்விடும். கருப்பன் உனக்கு காவலாக நிற்கின்றான் என்பது தெரியாமல் தானே இது போன்ற காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்ய துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் என்றென்றைக்கும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே.
என்னை நம்பிவிட்ட பிறகு, அப்பனினுடைய காலடியில் சரணடைந்து விட்ட பிறகு, அப்பன் உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என்ன? இந்த சூழ்ச்சிகளும் இந்த எதிரிகளும் நீண்ட நாட்களுக்கு உன் வாழ்க்கையில் தங்கிவிட மாட்டார்கள். அவர்கள் வந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார்கள். இனிமேல் அவர்களினுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. இந்த கருப்பனின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்து உன் வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கப் போகின்றான் என்று நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். அவனவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை இந்த கருப்பனிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வான். அப்பனினுடைய ஆவேச ஆட்டமானது இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இவர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் தவித்து போகத்தான் போகின்றார்கள். என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அதிசயத்தை நீ கண்கூடாக காண வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? பயம் என்ற ஒன்று உனக்குள் அறவே இருக்கக்கூடாது. அப்பனின் கண்களோடு பேசுகின்ற நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் நீ விட்டுவிட வேண்டும். அப்படி நீ இருந்தால் மட்டும்தான் கருப்பனினுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் நீ மிக அருகில் பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கானதாக்கி நீ சந்தோஷமடைய முடியும். மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஓடும் பொழுது வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு எதிர்மறையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள். இப்பொழுது இந்த அப்பன் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன். என் கண்களை கனிவோடு பார். அப்பனின் கண்களை கண்டு பயப்படக்கூடாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று எண்ணி கலங்காதே. ஒரு அப்பனாக உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நீ நினைத்தது போல மாற்றி கொடுக்கின்றேன். சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஒதுங்காதே. அப்பன் இருக்கும் வரை நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான். நம் அப்பன் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களை உன் அப்பன் உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ மயங்காமல், கண் கலங்கி நிற்காமல், எதிர்த்து நின்று போராட பழகு. உனக்கான தைரியத்தை நான் எப்பொழுதும் உனக்கு கொடுப்பேன். நீ கருப்பனை வணங்குவதற்கு முன்பாக முதலில் உன் மனதிற்குள் கொண்டிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையானாலும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பான் என்பதனை. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதால் நீ மனமுடைந்து நின்று விட்டாய். ஆனால் அதுவெல்லாம் இனி வரக்கூடிய சந்தோஷங்களை உனக்கு காண்பித்து கொடுப்பதற்காக மட்டும்தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. அவையெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்களை நீ தெரிந்து கொள்வாய். எதுவாக இருந்தாலும் உனக்கானது என்பது உன்னை வந்து சேர்வதற்குரிய காலம் வந்துவிட்டது என்றால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள். கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கின்றது. எல்லாவற்றையும் உனக்கு நான் சரி செய்து நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கின்றேன். நம்பிக்கையோடு என்னை நினைத்து எந்நாளும் என்னை பூஜித்து வா. அப்பனினுடைய ஆசிகளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.